Hello friends, welcome to netonetchannel. நான் உங்கள் Prakash. இனி நம்ம ஹிந்தி கிளாஸ் படிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட. இது ஹிந்தி யார் மீதும் திணிக்கப்படவில்லை. விருப்பம் உள்ளவர்கள் இதை கற்றுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு விட்டு நீங்கள் வேறு ஸ்டேட் போனீங்கன்னா நார்த் சைடு அது மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான் வரும். இங்கிலீஷ் இருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிடலாம். உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு மொழியை கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்டு அந்த மொழியில் இருக்க லெட்டர்ஸை கற்றுக்கணும். லெட்டர்ஸ்னால் எழுத்துக்கள். அதுக்கப்புறம் அந்த மொழியில் இருக்க வார்த்தைகள் கற்றுக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த மொழியில் இருக்க சென்டென்ஸ் கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த மொழியை கற்றுக்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் இருக்கிற ஆல்ஃபாபெட்ஸ், அதாவது ஹிந்தி வர்ணமாலா, அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹிந்தி வர்ணமாலாவில் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அதில் ஒன்று ஸ்வர் அக்ஷர், அதாவது உயிர் எழுத்துக்கள். இன்னொன்று வெஞ்சன், அது மெய் எழுத்துக்கள். இன்றைக்கி நம்ம ஸ்வர் அக்ஷர், அதாவது ஹிந்தி உயிர் எழுத்துக்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹிந்தியில் பொறுத்த வரைக்கும் எந்த லெட்டர்ஸ் எழுதினாலும் மேலே ஒரு கோடு போடணும். எல்லா லெட்டர்ஸில் ஒரு கோடு போடணும். இப்போ ஆ போட்டிருக்கோம். இது ஆ மேலே கோடு இருக்குது. ஃபஸ்ட்டு லெட்டர் பார்த்திங்கன்னா அ, ரெண்டாவது லெட்டர் ஆ. இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கோடு இருக்குது. ஆ பக்கத்தில் ஒரு கோடு இருக்குது. கோடு தான் இதில் துணைக்கால் இருக்குது. தமிழில் துணைக்கால் போடுவோம், ஹிந்தியில் ஒரு கோடு தான். ஒரு கோடு போட்டால் அது ஆ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இ. இது சின்ன இ இருக்குது. நெக்ஸ்ட் லெட்டர் ஈ. உ ஊ ரீ. இது ஹிந்தியில் ஒரு ரீ இருக்குது. ஏ ஐ ஓ ஔ. இது வரைக்கும் 11 லெட்டர்ஸ் இருக்குது ஸ்வர் அக்ஷரில். ப்ளஸ் 2 லெட்டர்ஸ் இருக்குது. அனுஸ்வர் அம். ஆ போட்டு மேலே ஒரு புள்ளி இருக்குது. இது புள்ளி பிந்தின்னு சொல்லுவாங்க. இது அம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசர்கு. ஆ போட்டு சைடில் 2 புள்ளி இருக்குது. இது அஹா. இது விசர்கு. இப்போ மொத்தமாக ஒரு வாட்டி இந்த லெட்டர்ஸை பார்ப்போம். ஸ்வர் அக்ஷரை, உயிர் எழுத்துக்களை. அ ஆ இ ஈ உ ஊ ரீ ஏ ஐ ஓ ஔ. இது 11 லெட்டர்ஸு ப்ளஸ் 2 லெட்டர்ஸ் அனுஸ்வர் அம், அப்புறம் விசர்கு அஹா. இப்போ இந்த ஸ்வர் அக்ஷர்லேருந்து வர வார்த்தைகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆலேருந்து அனார். அனார்னா மாதுளை. ஆலேருந்து ஆம். ஆம்னா மாம்பழம். இந்த ஆம்க்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. ஆம் ஆத்மினா காமன் மேன், பொது மனிதன். இ இம்லி. இம்லி புலி. ஈ ஈக். ஈக் கரும்பு. உ உள்ளு. உள்ளு ஆந்தை. ஊ ஊன். ஊன் கம்பளி. ரிஷி. ரிஷி முனிவர். ஏடி. ஏடி குதிகால். ஐனக். ஐனக் மூக்கு கண்ணாடி. ஓக்லி. ஓக்லி உரல். ஔஜார். ஔஜார் கருவிகள். அங்கூர். அங்கூர் திராட்சை. ஆஹா, அதில் எந்த வார்த்தையும் கிடையாது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். நன்றி, வணக்கம்.